ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சித்தி சதீஷ். இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆக்ராவுக்கு போயிருந்தோம். அங்கே இருந்த ஆக்ரா கோட்டையை சுற்றி பார்க்குற விலாக தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ரா கோட்டையில் சுற்றி பார்க்க கண்டிப்பாக டோக்கன் எடுக்கணும். அந்த டோக்கன் வாங்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அந்த டோக்கன் வந்து ஆக்ரா கோட்டைக்கு சைடில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆக்ரா கோட்டைக்கு நடந்து போயிட்டுருக்கோம். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. கோட்டை அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. உள்ளே வந்து ஃபோன் அலோடு தான், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம். சரி, அதனால் ஃபோட்டோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த கோட்டையோட ஃப்ரண்ட் சைடு தான் இது என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருந்து, ஆனால் ரிட்டன் வரும்போது ரொம்ப அதிகமாக கூட்டம் இருந்து. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டோம். இந்த கோட்டையை சுற்றி பார்க்க ஃபுல்லுமே ரெட் கலராக தான் இருந்துச்சு. அந்த கோட்டை ஃபுல்லுமே ரெட் கலராக தான் இருந்து, நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு கோட்டை. ஆனால் நிறைய ரூம்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் ரூமுக்கெலாம் அலோட் கிடையாது. சும்மா வெளியில் நம்ம அழகாக சுற்றி பார்த்துக்கலாம், அப்புறம் வீடியோவும் எடுத்துக்கலாம். இந்த கோட்டை பக்கத்தில் தான் தாஜ்மஹாலுமே இருக்குது. இந்த கோட்டையோட ஒரு சைடில் என்னென்னு பார்த்தா தாஜ்மஹால் அழகாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா கோட்டை வந்து பெரிய கோட்டைங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. உள்ளே போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ இது இருக்குது. எங்களுக்கு வந்து டைம் இல்லாதனால கொஞ்சம் ஓரளவு ஸ்பீடாக பார்த்த மாதிரி இருக்குது. இல்லைன்னா மெதுவாக நின்று டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோட்டை தான். இதுதான் அந்த மாதிரி கோட்டைக்குள்ளே போகிற வாசல். இந்த வாசலில் நின்றுட்டு கிளாப் பண்ணால் அது வந்து எதிரொலிக்கும். அது நல்லா இருந்துச்சு. நம்ம கிளாப் பண்ணிங்கன்னா ஃபுல்லுமே எதிரொலிச்சு அழகாக கேட்டுட்ருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோட்டை வாசல் செவர் பார்த்திங்கன்னா நம்ம செங்கல் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் செம்மண்ணை வச்சு பண்ண மாதிரி தான் இருந்து. அந்த சைடு எல்லாமே அப்படி தான் இருந்து, ரெண்டு சைடும் அப்படி தான் இருக்குது. செங்கல்லாம் அவைய பண்ணியிருக்காங்க, நான் பார்த்தாலே தெரியுது. பார்த்திங்களா, அது செங்கல் மாதிரி தான் இருக்குது. அதில் அந்த களிமண்ணை வச்சு அவங்க சுவர் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கோட்டைக்குள்ளே போயிட்டோம். நிறைய இருக்குது, சுற்றி சுற்றி நிறைய இருக்குது. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்குது. நிதானமாக வரலாம் பார்த்துட்டு. சில கோட்டைகள் வந்து லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது, சிலதில் வந்து அழகாக மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கோட்டைக்குள்ளே போகிற ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். இதில் அந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஆனால் தெரியுது, இதான் இனி கோட்டை. நிறைய இருக்குது, சுற்றி சுற்றி இருக்குது. எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு தெரியாது, போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெருசாக இருக்குச்சு. எல்லாருமே நிறைய பேர் பார்க்க வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம் நிறைய பேர் பார்க்க வராங்க. அவங்க நம்ம பேசும்போது அவங்க தமிழ் பேசுவாங்களோ அப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம். நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, கூலிங்காக இருந்து. அதாவது நல்ல வெயில் தான் வெளியில், ஆனால் நம்ம கோட்டைக்குள்ளே போகும்போது நல்லா கூலிங்காக இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே வந்துருக்கு, அதுதான் தாஜ்மஹால்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹாலை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருந்தோம். தாஜ்மஹால் வந்து அதிலேருந்து பக்கமா தான் இருந்துச்சு. இங்கே நின்னு பார்த்தா அழகா தெரிஞ்சுச்சு தாஜ்மஹால. இது பார்க்க கிணறு மாதிரி இருந்துச்சு. கிணறுன்னு வந்து பார்த்தா கிணறு கிடையாது. தண்ணி எல்லாம் மொத்தமா வந்து சேர்ந்து, அதிலேருந்து அடுத்து வேறு இடத்துக்கு போகிறதுக்குள்ள ஒரு செட் அமைப்பு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடம் இருக்குது. நம்ம எங்கே போகிறோம்லாம் தெரியாது. போகிறவங்க எல்லாரும் யார் போகிறாங்களோ அவங்க பின்னாடியே அப்படியே போய் பார்த்துற வேண்டியதான். சில கோட்டைகள் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணி மாதிரி இருக்குது. அது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. அப்புறம் இந்த கோட்டையிலேருந்து வெளியில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குது கோட்டைக்கு. இது வந்து நாங்கள் மேலே வந்துட்டோம். அந்த மேலேருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா அது அழகாக இருக்குது. அந்த காலத்தில் இங்கே தான் அரசர்கள் வாழ்ந்தாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப இதாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே நின்று வெளியில் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதில் கம்பிலாம் வச்சு நல்லா சேஃப்டியாக தான் இருந்துச்சு. இல்லை நின்றுட்டு நிறைய நேரம் வெளிலன்னு பார்த்துட்டு நிற்கலாம். அழகாக இருக்குது. நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. நமக்கு டைம் கிடையாதுனால நாங்கள் வந்து அப்படியே போய் பார்த்துட்டுருவோம் அப்படின்னு ஸ்பீடாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டே இருந்துச்சு. நிறைய இடம் பார்த்துட்டே இருக்கலாம். நிறைய ரூமுகள் வந்து ஆனால் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மாடி ஏறி போகிறது. அது கீழே வந்து ஒரு ரூம் வந்து பூட்டி போட்டிருந்தாங்க. இது அண்டர் கிரவுண்டாக இருக்குன்னு தோணுது. அது வந்து மேக்ஸிமம் எல்லா ரூமுமே பூட்டி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற இடத்துல நிறைய ரூம்ஸ் இருக்குது. அங்கேயுமே பூட்டி தான் போட்டிருந்தாங்க. வெளியில் சுற்றி பார்த்துக்கலாம். மற்றபடி ரூமில் போக அலோடு இல்லை. அப்படியே நிறைய இடம் இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கலாம். எங்கே வேணாலும் போயிட்டே இருக்கலாம். இப்படியே போயிட்டே இருக்கலாம். எங்கே வேணாலும் போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய கோட்டைங்க. போயிட்டே இருக்கலாம். நிறைய இடம் இருக்குது பார்க்கக்கு. நிதானமாக இருந்து ஒன் டே ஃபுல்லும் இருந்து நிதானமாக பார்த்துட்டு வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நேம்லாம் வச்சு அந்த அந்த ரூமில் வந்து க்ளோஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒரு வேளை அவங்க யூஸ் பண்ணுற ரூமாக இருக்கும். அப்படி நிறைய ரூம் இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாமே ஹிந்தியில் எழுதியிருந்து, அப்புறம் இங்கிலீஷ்லேயுமே எழுதியிருந்து. இப்படியே சுற்றி பார்த்துட்டே வரலாம். எல்லா ரூமுமே க்ளோஸ் தான். சும்மா அந்த வரந்தலை அப்படி சுற்றி பார்த்துட்டு வரலாம். அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் பார்க்கக்கு சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடங்க பார்த்துட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட நிறைய ஏக்கராக இருக்கும்னு தோணுது. அவ்வளோ பெரிய இடம். நம்ம எங்கே போனாலும் தொலைஞ்சிருவோம். அந்த அளவுக்கு பெரிய இடம். எங்கே வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம்.
இந்த இடம் பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ணுற இடம், அதனால் எல்லாருமே ஷூவை கலத்திட்டு தான் வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இடம் பார்த்துட்டோம். நாங்கள் கீழே இறங்கி போயிட்டே இருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த ரூமுக்குள்ளெல்லாம் வெயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்து. இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இடமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். கீழே இந்த இடத்துல தான் வந்து ராஜா வந்து உட்காருவார். அது அந்த இடத்த கட்டித்தரேன். இப்படி சுற்றி பார்க்கும்போது என்ன இருக்குது திரும்பி பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் ராஜா உட்காருவார். அப்புறம் மீதி இல்லவங்க கீழே உட்காருவாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி தான் அது பார்க்கவும் இருந்துச்சு. அதில் உட்கார மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இடத்த சூப்பராக நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன தெரியுமா, இந்த இடத்துல தான் உள்ள ராஜா வருவாருன்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் இருந்துச்சு. எல்லாருமே அதில் நின்று நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே அதில் நின்று நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா நடந்து ரொம்ப களைப்பாயிட்டோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப டல்லாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா இடமே நிறைய இடம் உண்டு சுற்றி பார்க்கக்கு. இது கீழே தர சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து அந்த செடிகள்லாம் ரொம்ப நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா இடமுமே மோஸ்ட்லி சூப்பராக இருந்து. ஆனால் என்னென்னா நம்ம இடங்களில் பார்த்திங்கன்னா கோட்டைக்குள்ளெல்லாம் கேமரா அலௌட் கிடையாது, வீடியோவும் அலௌட் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே வீடியோவும் கேமராவும் எடுக்கலாம். இந்த பீரங்கி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் உள்ளது. அதை அழகாக சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிணறு பார்க்க தான் போகிறோம். இந்த கிணறுமே அதுவுமே நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. தண்ணி இருக்குது, எல்லாருமே காசை போட்டு உள்ளே போட்டிருக்காங்க. கொஞ்சம் தண்ணி இருக்குச்சு. பார்த்திங்கன்னா பெரிய கிணறு. பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இடமே நல்லா பார்த்துட்டோம், சுற்றி பார்த்துட்டோம். நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அவ்வளோதான். நாங்கள் ஆக்ரா கோட்டையை நல்லா சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. வர டைமும் நல்ல கூட்டங்க, அவ்வளோ கூட்டம். கீவரசை பார்த்திங்களே தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப நல்ல கூட்டமாக இருந்து நாங்கள் ஆக்ரா கோட்டையை நல்லா சுற்றி பார்த்து ரசிச்சிட்டோம். சூப்பர் கோட்டை, வேறு லெவல். நீங்களே யாராவது ஆக்ரா போனீங்கன்னா கண்டிப்பாக கோட்டையை போய் சுற்றி பாருங்கள், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுசாக வாட்ச் பண்ணதுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் சித்து சதீஷ். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.